வணக்கம் தமிழகம். காது மூக்கு தொண்டையில் உண்டாகக்கூடிய உபாதைகளை குறித்த எனது தொடர் சொற்பொழிவில் இன்று ஸ்னோரிங் அண்ட் ஓஎஸ்ஏ இன் அடல்ட்ஸ், அதாவது குருட்டை மற்றும் பெரியவர்களது தூக்க மூச்சு அடைப்பு திணறல் என்பதை பற்றி பார்ப்போம். நாம் தூங்கும்போது சுவாச மேல்பாதை, மூக்கு, தொண்டை போன்ற பகுதிகள் தூக்கத்தின் போது மற்ற உடல் பகுதிகளைப் போலவே அவைகளும் தளர்வடைந்து தொங்கி நிற்கும். அப்படி அந்த தொங்கி போனதே அடைப்பு போல் ஆவதால் பிராணவாயு உள்ளே போக முடியாமல் தடுக்கப்படுகிறது. மூளை 4 நிமிடத்திற்கு மேல் பிராணவாயு இல்லாமல் இருக்க முடியாது என்பதால் மூளையே ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து லேசாக விழித்து கொள்ளும். எனவே மறுபடியும் தசைகள் தொய்வு நீங்கி சுவாச பாதை திறந்து கொள்வதால் சுவாசம் தடையின்றி கிடைக்கிறது. சாதாரணமாக ஒரு மணிக்கு 5 தடவை இதுபோல் சுவாச மூச்சு திணறல் உண்டாவது இயல்பானதே. சுமார் 15க்கு மேல் அப்படி உண்டானால் அதை ஒரு நோயாக கருதி அதற்கு நாம் சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. சிம்டம்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஏவின் அறிகுறிகள்: ஸ்லீப்பினஸ் டூரிங் டே, அதாவது பகலில் தூங்கி வழிதல். உதாரணத்திற்கு, மகிழுந்தில் ஓட்டிக்கொண்டு போகும்போதோ அல்லது மற்றவருடன் பேசிக்கொண்டிருக்கும் போதோ அல்லது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது கூட ஒரு சில நிமிடம் தூங்கி போய் பின்பு திடீரென்று விழித்து கொள்ளுதல். ஏன் என்று கேட்டால், நான் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறேன், ஐ ஆம் வெரி டயர்ட் அண்ட் ஃபெட்டிக்ட் என்று சொல்வதாகும். அடுத்து, குரட்டை சத்தம் அதிகமாய் கேட்பது. 3. குரட்டை சப்தத்துடன் தூக்க மூச்சு திணறல் சப்தமும் உண்டாகும். அடுத்து, தூங்கும்போது சிலர் பல்லை நரநரவென்று கடிப்பதும் பலவிதமான கோணங்களில் படுத்து உறங்குவதும் ஆகும். அடுத்து, கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஓஎஸ்ஏவின் பின் விளைவுகள். இது இதய நோய், இரத்த அழுத்தம், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், சுவாச உயர் அழுத்தம், அரித்மியா, கன்ஜஸ்டிவ் கார்டியக் ஃபெயிலியர் போன்ற பல வியாதிகளுக்கு ஒரு உள்ளுந்தாக அமையும். மேலும் சாலை போக்குவரத்துகள் கூட இதனால் அதிகமாய் ஆகும். தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்படி ஏதேனும் அறிகுறிகள் சந்தேகப்பட்டால் நாம் ஒரு கைதேர்ந்த காது மூக்கு தொண்டை நிபுணரை உடனே பார்க்க வேண்டும். அவர் உயரம், எடை, கழுத்து சுற்றளவு, BMI போன்றவர்களை அளந்து பின் மூக்கு தொண்டையை ஒரு விரிவான சோதனை நடத்தி மூக்கு உள் அக நோக்கி மானி எண்டோஸ்கோபி மூலம் அங்கு ஏதேனும் குறை இருக்கிறதா
என்பதை கண்டுபிடிப்பார். மேலும் இந்த OSAக்குவான மற்ற பரிசோதனைகள் எப்ஸ்வொர்த் ஸ்லீப்பிங் ஸ்கேல் என்ற கொஸ்டினேர், ஒரு கேள்வி பதில் மூலம் பகலில் உங்களுக்கு தூக்கம் எவ்வளவு தூரம் தொந்தரவு செய்கிறது என்பதை அறியும் ஒரு கணிப்பாகும். அடுத்தது பல்ஸ் ஆக்சிமெட்ரி, நாடியில் பிராணவாயு எவ்வளவு உள்ளது என்பது. அடுத்தது பாலிசோம்னோகிராஃபி என்கிற டெஸ்ட். அடுத்தது ஹோம் ஸ்லீப் ஸ்டடி ஆகியவை மூலம் என்னவென்று கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்த பிறகு அதற்கு வைத்தியம், ட்ரீட்மெண்ட். சாதாரண லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், வாழ்க்கை நடைமுறைகளை சிறிது மாற்றி அமைத்தாலே போதுமானதாக இருக்கும். அதாவது உடல் எடை குறைத்தல், ஆல்கஹால், சாராயம், வெண்சுருட்டு புகைத்தல் ஆகியவை நிறுத்துவது, தூக்கத்திற்கென்று மாத்திரைகளை சாப்பிடாமல் இருப்பது என்பது போலாகும். ஆனால் இந்த வியாதிக்கென்று தனியே ஒரு மருந்து கிடையாது என்பது உண்மையாகும். சில சமயங்களில் OTC மெடிசின்ஸ், எழுதிக்கூட மருந்துகள் ஆன நேசல் டைலேட்டார், மூக்கு விரிப்பான், சின் ஸ்ட்ராப்பர்ஸ், தாடை இழுத்து கட்டும் வார் ஆக போன்ற கருவிகளால், சாதாரண கருவிகளால் ஓரளவிற்கு சரி செய்ய முடியும். மேலும் பல் டாக்டரை பார்த்து ஏதேனும் டென்டல் அப்ளையன்சஸ், பல் கட்டுவதில் ஏதாவது செய்து இது சரிப்படுத்த முடியுமா என்பதை பார்க்கவும் சரியான வழியாகும். அடுத்து அறுவை சிகிச்சை என்று போனால் முதலில் சாதாரண டான்சில் அண்ட் அடினாய்டு சர்ஜரியும், மூக்கில் நடுஎலும்பு வளர்தல், வளைந்து போகுதல், பாலிப் போன்ற சாதாரண அறுவை சிகிச்சையை செய்வார்கள். பின் இங்கு அடைப்பு உள்ளதோ அதற்கு தகுந்த மாதிரி UPPP, மேலெண்ணம் தொய்வை சரியாக்கும் அறுவை சிகிச்சை, அல்லது டங் பேஸ் ரிடக்ஷன், நாக்கின் அடிப்பகுதி பருமனை குறைக்கும் அறுவை சிகிச்சை என செய்யலாம். ஆனாலும் இதற்கு CPAP, கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், அல்லது ஆட்டோ CPAP அல்லது BiPAP என்கிற உபகரணம் பொருத்திக் கொள்வதே சரியான வைத்திய முறையாகும். எனவே சத்தமாக குரட்டை விடுவது, தூங்கும்போது மூச்சு திணறுவது என்பதை இயல்பான ஒன்றாக கருதாமல் அதை ஒரு நோயாக கருதி அதை சரி செய்யும்போது மற்ற இதய சுவாச குறைகளையும் சரி செய்து கொள்ளலாம் என்பதையும் உணர்ந்து இதற்கு முன் சிகிச்சை செய்வதே சிறந்தது. எல்லோருக்குமே CPAP வேண்டும் என்பதில்லை. அதுபோல் எல்லோருக்குமே அறுவை சிகிச்சையும் தேவையில்லை. இது சாதாரண குரட்டையா அல்லது குறைகளை ஏற்படுத்தும் OSAவா என்று அறிந்து கொண்டு பின் அதற்கு தகுந்தாற்போல் செய்யலாமே. எனவே இதை பற்றி கவலைப்படாமல் நாம் ஒரு கைதேர்ந்த காது மூக்கு தொண்டை நல மருத்துவரை
அவருடைய ஆதரவத்தில் சென்று பார்ப்பதே சரியாகும் என்று சொல்லி பின் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பை பொறுத்து பார்க்கலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வருகிறேன். வணக்கம்.